பூட்டானோட நேஷனல் டிஷ் இவ்வளவு டேஸ்டியா சிம்பிள் அண்ட் ஈஸியா வீட்லயே செஞ்சிட முடியுமா? அட ஆமாங்க, சில்லி சீஸ் இதோட காம்பினேஷன்ல ஒரு அருமையான ஸ்டூ, அது கூட ஒரு எக் காம்போ. எப்படி இருக்கும்? வேற மாதிரி. வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் எக் எமதாஷி. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா உருகி வரட்டும். இப்ப கொஞ்சமா சாப் பண்ண கார்லிக் அதையும் போட்டு லைட்டா வதக்கி விடுங்க. அந்த கார்லிக்கும் பட்டரும் நல்லா கம்பைன் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்ப நல்லா தாராளமா இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ண சில்லி இதுல போட்டு அதையும் லைட்டா வதக்கி விடுங்க. எமதாஷி அப்படின்னா சில்லி அண்ட் சீஸ், அதான் அர்த்தம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீஸ் ஸ்லைஸ் ஒரு 3 ஸ்லைஸ் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் சீஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் இதெல்லாம் போடுங்க. அந்த தண்ணி சூட்லேயே அந்த சீஸ்லாம் கரையும். நீங்கள் லைட்டாக அதை கலந்து விடுங்க. கொஞ்சமாக ஒரு திக் லேயர் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க எமதாஷி. இப்போ நம்ம இதை எக்கு கூட சேர்த்து எக் எமதாஷியாக மாற்ற போகிறோம். அதுக்காக பேனில் திரும்பவும் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. ஒரு 3 முட்டை இந்த மாதிரி அந்த கரு உடையாத அளவுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை ஒரு லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போயே பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அப்படைசிங்காக இருக்குது. இதில் லைட்டாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு, இந்த முட்டைக்காக இது போட்டுக்கிறோம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க எமதாஷியை இது மேலே ஊற்றுருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் தாங்க, ரொம்பலாம் குக் பண்ணோன்னு கிடையாது. ஒரு 30 செகண்ட்ஸ் தான். அந்த ஸ்டூவோட அந்த எக் கம்பைன் ஆகி எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம டிஷ் ரெடி. எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். மறக்காமல் அந்த பச்சை மிளகாவை கடிச்சு அந்த சீஸோட சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்த டிஷ்ஷை வீட்டில் மட்டும் இல்லைங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்லேயோ கூட நீங்கள் இதை செஞ்சு விற்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.